ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பக்கம் பாண்டிய ஸ்டோர்ஸில் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏஞ்சி அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் வந்து நின்று கேட்டுட்டு இருக்காரு. சரி போமா அரசி எழுப்புடுன்னு சொல்லி கேட்டதுக்கு கோமதி அம்மா டைம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாண வீடுனா 1000 வேலை இருக்கும்ப்பா, நம்மளாம் எடுத்து போட்டு செய்யணும்ப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டில் இந்த இதை காணும் அதை காணும், இதை ரெடி பண்ணிட்டீங்களா அதை ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி எல்லா வேலையும் முடிச்சிருச்சுப்பா, போய் இப்போயாவது அரசி எழுப்பிடுமானா இப்போயும் நேரம் வரல, எப்போ தாண்டி நேரம் வரும், போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கோவிச்சுக்காதீங்க என்ன போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அரசியை காணுமா, என்ன மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவாங்களாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை இன்னைக்கு. கடைசியில் பொண்ணை காணும் தேட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் தேட ஆரம்பிக்க பொண்ணு லவ் பண்ணிடுச்சா ஓடி போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாங்க. எந்த விஷயமும் முழுசா தெரியாமல் பேசாதீங்கடானா கேட்குறாங்களா, இதுக்கு தான் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு எந்த ஒரு நல்லது கெட்டதும் பண்ணக்கூடாதுங்கிறது. கேட்குறாங்களா சிம்பிளாக சுருக்கமாக முடிச்சுக்கோங்க. கம்பக்கத்தில் பெருசாக கூப்பிட்டு பண்ணுன்னு சொன்னால் இப்படி தான் என்ன நடந்துன்னு தெரியாமலே பண்ணுவாங்க. மீனா ஒரு பக்கம் நம்ம ராஜு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாப்பியான நியூஸ் அங்கே போய் சொல்லணுன்ட்டு சுகன்யா ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கு போக என்னாச்சு என் பொண்ணு கவலைப்படுறாங்களான்னு சொல்ல இல்லத்தன்னு அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம சின்ன புல்லட் பண்ணி வராரு. வந்தவர் என்ன கேட்குறாரு, குமார் பையன் எங்கே பண்ணான்னு தெரியல, நேற்றுலேருந்து ஆளை காணோன்னு சொல்லி கேட்க உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார் பையன் வேற அரசிக்கிட்ட ஃபோன் பேசினா நேற்று. கடைசியில் அரசியை வர சொன்னா என்ன ஆச்சோ தெரியல, அரசியை அனுப்பவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அப்போ பாண்டிய மாமன் கல்யாணம் நின்றுச்சு, நமக்குள்ள ஹாப்பி அப்படின்றாங்க. டேய் மாப்பு வச்சுட்டான் ஆப்புங்கிற ரேஞ்சுக்கு பெரிய முடிவாக எடுப்பார் ராஜா அவங்க அப்பா. உனக்கு தெரியல இன்னும் சின்ன பிள்ளை பண்ணி செத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.